தினசரி அதிகாலை 3 மணிக்கு எந்திரிக்கணுன்ற 90 நாட்களுக்கு உண்டான ஒரு சேலஞ்சை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 30 நாள் முடிவில் எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், அதில் நடந்த சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போவும் தொடர்ந்து 3am சேலஞ்ச் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோவில் நிறைய கேள்விகள், சில ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா தான் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். 3 மணிக்கு எழுறதெல்லாம் லைஃப் டைம் பாசிபிள் கிடையாது. இதெல்லாம் வெறும் ஹைப்காக பண்ணுறது, இல்லை இப்படி எந்திரிக்கிறனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ன்ற நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி இது எப்படி எல்லாரும் பண்ண முடியுங்கிற கேள்வியும் இருந்துச்சு. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறது அவசியமற்றதுன்னு கூட சில பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே 3am சேலஞ்ச் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸ் என்ன, இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிம்பிளாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர்னு முழுசாக உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட்டை உருவாக்கும். வெறும் 3 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது சேலஞ்சோட அப்ஜெக்டிவ் கிடையாது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு உருவாக்கப்படுற டிசிப்ளின், நீங்கள் டைமே இல்லைன்னு சொல்கிற விஷயம், உங்கள் லைஃப்பில் உங்கள் தேவைகளுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஃபோக்கஸ் எல்லாமே இது உள்ளடங்கும். ஸோ 3am சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காஸ்மோஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இது 3am சேலஞ்ச் 90 days பில்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இதை ஒரே நாளில் பண்ண முடியும். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சா நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? நம்ம இந்த 90 days ஃப்ரேம்வொர்க் அப்படி கிடையாது. முதல் ஒரு மாதம் ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் மந்த் அப்படின்றது முழுக்க ஒரு நைட் ரொட்டீனை ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்கும். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நம்ம எந்திரிக்கிற டைம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசியிருந்தீங்க. உண்மையிலேயே ஃபஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நைட் ரொட்டீனை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த 30 நாள். ரெண்டாவது செகண்ட் மந்த் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் மார்னிங் ரொட்டீன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது இப்போ எந்திரிச்சிடறோம் என்ன பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 30 நாள். இந்த நைட் அண்ட் மார்னிங் ரொட்டீனையும் மிக்ஸ் பண்ணி தேர்ட் மந்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை லைஃப் டைமுக்கு எப்படி சஸ்டெயினபிளாக கொண்டு போகிறது. இங்கே என்னென்னா 3 மணிக்கு எந்திரிக்கணுன்றது நம்மளை வருத்திக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சில சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம பொட்டன்ஷியல் என்ன, நம்மளால் எப்போ எந்திரிக்க முடியும், நம்மளால் டைம் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ 3am சேலஞ்ச் 90 days முடிக்கும் போது எல்லாரும் 3 மணிக்கு தினமும் எந்திரிக்கணுன்றது அப்ஜெக்டிவ் கிடையாது. அதுக்கப்புறமா உங்களால் எந்த டைமுக்கு எந்திரிக்க முடியுன்ற அந்த லெவல் இருக்கும் இல்லையா, அது மாறுது. பிகாஸ் 90 daysல உங்களுடைய யூஷுவல் பேட்டர்னை பிரேக் பண்ணி புதுசாக ட்ரை பண்ணுறீங்க. அதில் மேபி நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்க பழகலாம், 4:30 மணிக்கு எந்திரிக்க பழகலாம். முக்கியமாக 3am சேலஞ்சில் நம்ம இயற்கையாக எந்திரிக்க தான் பழகிறோமே தவிர இது அலாம் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வருத்திக்கிட்டு பண்ணுற பயிற்சி கிடையாது. ஸோ எந்த ஒரு சேலஞ்சு நம்ம பண்ணுறோன்னாமே அதில் நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ 3am சேலஞ்சோட பர்பஸும் அதே தான். ஸோ இந்த சேலஞ்சை வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்கள் கான்ஷியஸ்க்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறீங்க. அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்க்கு இருக்கிற கோல்ஸ், மற்ற தேவைகளுக்கு எப்படி அலைன் பண்ணி போகிறதுன்றது தான் இங்கே இந்த பயிற்சியில் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்றது மெயினாக நம்ம ஹேபிட்ஸை பில்ட் பண்ணலாம். இப்போ எத்தனையோ பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு ஃபெயில் ஆகிறோம்ல, அப்படி இல்லாமல் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோன்னா சஸ்டெயினாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இது 3 months ட்ராக் பண்ணுறது. இது வெறும் சிம்பிள் 3am சேலஞ்சாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 3am சேலஞ்ச் அப்படின்றது முதல்ல எல்லாருக்கானது கிடையாது. யார் தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், என்னால் ஒரு புது பிஸ்னஸ் எடுக்க முடியல, டைம் இல்லை, எனக்கு வேலை நிறையா இருக்குது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் எதையுமே ஈவினிங் மேலே திங்க் பண்ண முடியலன்ட்டு ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சியில் நேரத்தை குறையா சொல்கிறவங்க, தன்னோட டிசிப்ளினை குறையா சொல்கிறவங்க, ஃபோக்கஸை குறையா சொல்கிறவங்கள தான் இந்த பர்டிகுலர் 3am சேலஞ்ச் ட்ரை பண்ண சொல்கிறேன். அதுவுமே இங்கே நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கணுன்றது ரூலாக கொண்டு வரது கிடையாது. அதனால் இங்கே எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, நான் எப்படி எந்திரிக்க முடியும், என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண நான் எப்படி எந்திரிக்க முடியும்னா, முதலே சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச் எல்லாருக்கானது கிடையாது. ஒருவேளை இந்த சேலஞ்ச் நீங்கள் முயற்சி பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களோட கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் பெட்டர் ஆகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் சில ஒப்பீனியன்ஸ் வந்துருந்துச்சு. முக்கியமாக இந்த தூங்குகிற நேரத்தின் அளவு. இப்போ 7 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், சில பேர் 9 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் தியரிஸ் இருக்குது. ஒரு சில பேர் 3 மணி நேரம் தூங்கினா போதுன்றாங்க. ஒரு சில சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட டைம் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் வேக்கப் டைம் சொல்லியிருப்பாங்க. இது அவங்க சொல்கிறது தப்புனோ இல்லை அந்த அனுபவங்கள் நம்ம ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இங்கே ஒரு ரிசர்ச்சாக இப்போ எடுத்திங்கன்னா கூட நிறைய டைப் ஆஃப் ஸ்லீப் பேட்டர்ன்ஸை ரிசர்ச் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. நான் சிலதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம லைஃப்பை வாழணுமா, இல்லை நம்மளோட தேவைகள் என்ன, நம்ம இலக்கு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணுமான்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ 3am சேலஞ்சுன்றது ரேண்டமாக எல்லாரும் பண்ணுறாங்கன்னோ இல்லை சில ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ்க்காக நான் கொண்டு வரல. என்னோடய லைஃப்பில் நான் 3 o'clock தூங்க போயிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு என்னுடைய வேலைக்கு போன நாட்களும் இருக்குது. இப்போ நான் ட்ரை பண்ணுறது லாஸ்ட் ஒரு 6 to 8 months முன்னாடி 3am எந்திரிக்கணுன்றதை என் பர்சனல் ரொட்டீன் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னால தான். ஸோ இங்கே உங்களுக்கு 4 o'clock அடாப்ட் ஆகலாம், 5 o'clock அடாப்ட் ஆகலாம். பட் நம்ம சொல்கிற இந்த தியரி
நீங்கள் உங்களுடைய நாளை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சு அரைகுறையாக தூங்கணும், இல்லை தூக்கத்தை கெடுத்துக்கணும் நம்ம சொல்லலை. அந்த டைமை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ 3 மணிக்கு எந்திரிக்கிறோன்னா நைட் தூங்குகிற ஸ்கெடியூலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதனால் இங்கே நம்ம 6 to 7 ஹவர்ஸ்ன்றது கேரண்டட் ஸ்லீப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஸ்லீப் பேஸ் பண்ண தியரியெல்லாம் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும், ஒவ்வொரு ஏஜுக்கும் மாறும், உங்களுடைய வேலை தொழில் இதை பேஸ் பண்ணியும் மாறும். இங்கே நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்மளுடைய லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். எகைன் நான் சொன்ன மாதிரி 3am சேலஞ்சுன்றது ஒருத்தருடைய தேவையை பொறுத்து அடாப்ட் பண்ண முடியும். மொத்தத்தில் நான் இங்கே சொல்ல வர்றது இந்த ஸ்லீப் டியூரேஷன் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையோட இப்போ இருக்கிற தேவையை பொறுத்தது. நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 7 to 8 ஹவர்ஸ் தூங்குங்க. கம்ஃபர்ட் ஜோன் தான் எனக்கு வேணும், லைஃப் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, நான் நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 9 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தூங்கலாம். நாம் இங்கே பேசுகிறது வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணுறேன், அதே சமயம் எனக்கு டைமே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ். அடுத்தது என்னோடய ஸ்லீப் டைம் பற்றி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. 6 to 7 ஹவர்ஸ் பர் டே அப்படின்றது இப்போது உண்மை சொல்லணும்னா 2019-20 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரமும் தூங்கியிருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி தூக்கத்துடைய தேவைன்றது நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன தேவைகள் போயிட்டுருக்கிறது பொறுத்து தான். யாரோ எல்லாரும் சொல்கிறாங்கன்றக்கு வேண்டி எல்லாரும் தேரியும் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியாது. நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த 3 to 4 ஹவர்ஸ் தூங்குனது நல்லதான்னு கேட்டால் எனக்கு பர்சனலி இது ஹெல்த் எஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதை நான் தொடர்ந்து பண்ண முடியல. பட் இப்போ என்னால் 6 to 7 ஹவர்ஸ் தூங்க முடியுது. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது மாறிக்கிட்டே இருக்கும். என்னோடய ஸ்லீப் டைம் பேஸ் பண்ணி உங்களோட ஸ்லீப் டைம் இருக்கணும் அவசியம் கிடையாது. 3am சேலஞ்ச் அப்படிங்கிறதுமே அதே தான். நீங்கள் 3am சேலஞ்சுன்றது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. 90 நாட்களுக்கு அப்புறம் அதில் எது உங்களுக்கு ஃபீஸபிளோ அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. அடுத்து இந்த சேலஞ்ச் பண்ணும்போது இன்பிட்வீன் டேயில் தூங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு லக்ஸரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு குயிக் நேப் எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. இங்கே நம்ம நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எல்லாம் கொண்டு வந்து நமக்கான தேவைகள் அந்த இடத்துல செஞ்சுக்கிறக்காக மட்டும்தான். ஸோ ஒரு நாள் முழுக்க தூங்காமல் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இது ஒரு ஃபாஸ்டிங் மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு வேளை உங்களுக்கு தூங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, லேட்டர் டேயில் முடிஞ்சதுன்னா தூங்கிக்கோங்க. சில பேர் இங்கே வந்து 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு திரும்ப எல்லா ரிச்சுவல்ஸையும் முடிச்சுட்டு நான் 5 மணிக்கு தூங்க போகிறோமிங்க. அது பெருசாக அவுட்கம் ஒன்றும் கொடுக்காது. ஸோ இது வெறும் 3am ரிச்சுவல், நான் 3 மணிக்கு எந்திரிச்சிடணும், ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. 3am எந்திரிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவையை நோக்கி நம்ம நகர்றதுக்கான வாய்ப்பு உருவாகணுன்றது தான். அடுத்தது 3am எந்திரிக்கையில் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் இருக்கா, டிவைன் கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அது இருக்குது, நிறையா விஷயம் நல்லது நடக்குதுன்றது நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த கான்செப்டில் ஸ்பிரிச்சுவல் பற்றி பெருசாக பேசுகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த ப்ராக்டிஸை ட்ரை பண்ணவங்க தன்னோட லைஃப்பில் நிறைய ஃபோக்கஸ் டெவலப் ஆனதா, சில விஷயங்களை ஈஸியாக பண்ண முடிஞ்சதாகவும், தன்னுடைய ரொட்டீனில் நிறைய கிளாரிட்டி வந்தாகவும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது வெறும் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக பார்க்க முடியாது. உண்மையிலேயே 3 மணிக்கு எந்திரிக்கும் போது அந்த டைமில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ண முடியுது, செய்ய முடியுது. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு 6-7 மணிக்கு எந்திரிச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த உலகத்தோட ஓட்டத்தில் மாட்டிக்கிறீங்க, நிறைய ரொட்டீன்குள்ளே மாட்டிப்பீங்க. இது டைமுக்கு இது முடிக்கணும், அடுத்து இங்கே போகணுங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே சிக்கிக்குவீங்க. ஸோ எப்போவுமே உங்கள் லைஃப்பை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக, அதாவது உங்கள் வாழ்க்கை எந்த நேரத்தில் எந்திரிச்சா லைஃப் ஓகேன்னு சொல்லுதோ அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அட்வான்ஸாக எந்திரிக்கிறது உங்களுக்கு நிறைய பீஸ்ஃபுல்லான டைமை கொடுக்கும், நிறைய யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இங்கே சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க 6 to 7 o'clock தான் கரெக்டான டைம், 5 o'clock தான் கரெக்டான டைம். மேபி உங்கள் லைஃப்பில் அந்த டைம் எந்திரிக்கிறதுனால பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை உங்கள் தேவைகள் ஆல்ரெடி பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்குன்னா தப்பே கிடையாது. ஸோ இதுதான் சரியான டைம், இது தப்பான டைம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த சேலஞ்சை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு 90 நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வெறும் கதையாக கேட்குறத விட லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது தான் இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த சேலஞ்சை முடிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். அவங்க லைஃப்பில் இது ஒவ்வொரு விதமாக செயல்படும். அவங்க தேவைகளை பொறுத்து தான் இதை சஸ்டெயினபிளாக பண்ண போகிறாங்களா, இல்லை எழுற டைமை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்க போகிறாங்களான்றது தெரியும். என்னுடைய 90 நாள் அனுபவங்களை இந்த சேனலில் கண்டிப்பாக நான் முடிக்கும்போது ஷேர் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து 3am சேலஞ்சில் பயணிச்சிட்ருக்கிற சில பேருடைய ஃபீட்பேக் இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.